Assalamu வெல்கம் பேக் டு Mm Sha கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட் இல்லைனா ஸ்நாக்னு கூட சொல்லலாம். அனந்தாங்கி ஸ்டைலில் நம்ம இன்னைக்கு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி நான் பச்சை அரிசி எடுத்திருக்கேன். நல்ல அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரேஷன் அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நான் நல்லா ஒரு 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் நிறைய தடவை கூட வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றிட்டு இதே மாதிரி நல்லா 3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரிசி நல்லா ட்ரையாக இருக்கணும். நீங்கள் வந்து காய வச்சிட வேண்டாம். தண்ணியை நல்லா வடித்து ட்ரை பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இப்போ இந்த மாதிரி நான் நிறையா வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டேன். இந்த மாதிரி பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியணும், நல்லா கட்டி மாதிரி நிற்கணும். இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் மாவோட பதம். இப்போ நான் ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நான் வறுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்துக்கலாம், நிறைய வறுத்துடக்கூடாது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வறுக்கும் போது இந்த மாதிரி நல்லா மணலாக இருக்கணும். இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். தனித்தனியாக இருக்குது பார்த்தீங்களா, மாவு வந்து தனித்தனியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட நீங்கள் எண்ணெய் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம், ப்ளெயினாக நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நான் வறுத்து எல்லா மாவையும் எடுத்துக்கிறேன். நல்லா ஆற வச்சிடணும், சூடாக இருக்கக்கூடாது. நல்லா ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், மாவு பார்க்கல எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சாண்டில் கலரில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ அந்த மாவை நான் வந்து நல்லா ஜலிச்சுக்க போகிறேன். எல்லா மாவையும் இந்த மாதிரி நல்லா ஜலிச்சுக்கோங்க. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த மாவை வச்சு நீங்கள் பால் கொழுக்கட்டை செய்யலாம், இல்லைனா பிடி கொழுக்கட்டை செய்யலாம். வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இப்போ நான் 1 கிளாஸ் சர்க்கரை எடுத்திருக்கேன். இதை வந்து நீங்கள் பவுடர் பண்ண நல்லா 1.5 கிளாஸ் சர்க்கரை கிடைக்கும். நீங்கள் பவுடர் பண்ணாமலும் சேர்க்கலாம். நான் பவுடர் பண்ணி சேர்த்துக்கிறேன். நான் சொன்னால அந்த 1.5 கிளாஸ் சர்க்கரை சேர்த்துட்டேன். அதே கிளாஸில் நான் 2 கப் வந்து சளிச்ச மாவு சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் அளவு தான் முக்கியம். 1 பிஞ்ச் உப்பு, 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இதில் வந்து நான் ஒரு 3 முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டையும் வந்து கரெக்டாக இருக்கும். 1 கிளாஸ் சர்க்கரை, 3 கிளாஸ் மாவு, 3 முட்டை கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் தேங்காய் பால் நல்லா கெட்டி பால் ஃபஸ்ட்டு பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா திக்காக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த சர்க்கரை இலக உங்களுக்கு அந்த மாவு வந்து கொஞ்சமாக லூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. அப்புறமா மாவு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து நல்லா வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கேன். மாவு நல்லா வந்திருக்கு, சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ சைடு சுற்றி இருக்கிறது மட்டும் நம்மளுக்கு நல்லா வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். நடுவில் வெடிப்பு வந்தால் பரவாயில்ல, சுற்றி இருக்கிறது வந்து வெடிப்பு இல்லாமல் இருக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் விரலை வச்சு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சுற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் சுற்றின உடனே வந்து பேனில் போட்டுடணும். நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து 4-5 சும்மா சாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து சுற்றின உடனே வந்து நீங்கள் எண்ணெயில் போட்டணும். இதை ரெடி பண்ணிகிட்டே இருக்கையில் வந்து எண்ணெய் ஹீட்டாக இருக்கணும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக பிளேட்டில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மலான எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் பாரம்பரியமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா கடலை எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வந்து எண்ணெய் ஹீட் ஆகணும். அப்போ தான் நல்லா உங்களுக்கு அது போட்டோடனே நல்லா சூப்பராக வந்து பொரிஞ்சு வரும். பாருங்கள், எண்ணெய் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா அந்த மாதிரி வர மாதிரி இருக்கணும். இந்த டைமில் நம்ம உடனே செஞ்சு அந்த எண்ணெய்க்குள்ளே நீங்கள் போட்டுடலாம். நீங்கள் உடனே செஞ்சு போட்டால் தான் அது வேகும் போது நல்லாயிருக்கும். அது அந்த மாவு வந்து ஊறாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுலாம் யூஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் அன்றைக்கே வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு 1 மாதம் இல்லைனா 2 மாதம் வரைக்கும் இதை நீங்கள் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். போட்ட உடனே ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. இது பார்க்க தான் உங்களுக்கு ப்ராசஸ் வந்து பெருசாக இருக்குமா இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்நாக் ரெசிபி. இதில் வந்து நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். மித்தபடி எதுவும் இல்லை. நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். இது வந்துட்டே இருக்க சைடில் வந்து நீங்கள் இன்னொரு தடவை கூட நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதை வந்து நீங்கள் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தால் போதும். சைடில் நீங்கள் வந்து போட்டுகிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டதை வந்து இருக்கட்டும், சைடில் வந்து நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சாப்பிடும்போது நல்லா வெளியே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். முக்கியமாக உங்களுக்கு நான் இதில் ஒரு டிப் சொல்லணும்னு நினச்சேன். இதில் வந்து நல்லா அந்த வெளியே வந்து வெடிப்பாக இருக்குல்ல, இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா உங்களுக்கு சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக அண்ட் க்ரன்ச்சியாக இருக்கும். ஃபுல்லாக உங்களுக்கு பிளெயினாக அந்த கிராக்கே இல்லாமல் அப்படியே நல்லா வலுவலுன்னு இருந்தால் உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. அதனால இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான பதத்தில் செஞ்சிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா கிராக் வரும். வெளியே அந்த பொரிஞ்சு வந்தோடனே சைடில் வந்து அந்த கிராக் மாதிரி இருக்கு பாருங்கள், அந்த மிடில் பார்ட்லலாம் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதோட பேர் என்னன்னா மடக்கு பணியாரம். இன்னைக்கு நம்ம சூப்பராக அறந்தாங்கி ஸ்டைலில் ஒரு ஸ்நாக் அண்ட் ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மாதிரி ரெசிபிஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது போல் நிறைய ரெசிபிஸ் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்க. இது போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். பை, see you, take care, stay home, stay safe. மறக்காம நம்மள FB அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் என்னென்ன வீடியோஸ் போட போகிறேன்னு அப்டேட் தருவேன்.